ஆண்டவர் அச்சுருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17-18. லூக் சாப்டர் 4 verse 17 and 18. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு சென்றது போல நாமும் ஆலயத்துக்கு தொடர்ந்து செல்வது மட்டுமல்ல, அங்கே வேத புத்தகத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஊழியர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை காது கொடுத்து கவனித்து வேதத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை வாஞ்சிக்கிறேன். அது மட்டுமல்ல, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்து என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். 18வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய மேலையும் ஊற்றப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விலை மதிப்பிட முடியாத ஒரு ஜீவன் ஆவியானவர் மட்டுமே. அது பிதாவுடைய ஈவு என்று நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குள்ளவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். சென்ட் அப்பல்லோ என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, அபிஷேகத்தை நாடுங்கள். கிறிஸ்டோஸ் என்றால் அனாயிண்டட் ஒன் என்று அர்த்தம். கிரைஸ்ட் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். கிரைஸ்ட் இன், அதான் கிறிஸ்டியன். ஆகவே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வேத வார்த்தையில் தியானித்திருங்கள், கவனமாயிருங்கள். பேச்சிலே, செயலிலே, எல்லாவற்றிலும் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளை உடைய கிருபைக்குள்ளாகவும் சத்தியத்துக்குள்ளாகவும் வழி நடத்த கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களை, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் இம்மானுவேல் லிட்ரேச்சர் சர்வீசஸ் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.